அப்பாவே எங்களுக்கு காசு அனுப்புறதுல அது எப்படி என் கணவர் ஒத்துக்குவாரு? இப்படி எல்லாம் நடந்தது இப்ப எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவரை பத்தி என்ன முடிவுக்கு வந்துருக்கீங்க? இருந்தா சரி இல்ல தொந்தரவு, அவரை பத்தி என்ன நீங்க ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வந்துருக்கீங்க? அப்பா தானா? அப்பா எப்படி மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குது. இல்ல இப்படி ஒரு எவ்வளவு அவர் உயரத்துல வச்சிருந்தோமோ அப்படி ஒருத்தர் வந்து இப்ப இன்னுமே இப்படி நினைக்கிற அளவு கொண்டு போயிட்டாரே, இப்படி அவரோட ஆக்டிவிட்டிஸ் நாம புரிஞ்சுக்காம இருந்தனும் அப்படிங்கிற ஒரு இதுவும் என் மேலையும் எனக்கு அந்த ஒரு இது இருக்கு, புரிதல் இருக்கு. ஆனாலும் இப்படி அவரை வந்து எப்படி இப்படி சொல்றதுக்கு வருது இப்படி நாலு, அதனால அது வந்து ஏத்துக்கவே முடியல. அவருதான் இப்படியா இன்னுமே அந்த அதிர்ச்சியில தான் நான் வெளியே வரேன். நோக்கம் வந்து ஆனா கண்டிப்பா வந்து அவரோட வட்டத்துல என்னை வச்சுக்கணும். பின்னாடிதான் அவருக்கு அந்த மாதிரி என்ன இருந்திருக்கலாம். இந்த ஒரு பயப்படுத்தி தன் வசப்படுத்தி அவரோட வசத்துக்குள்ளேயே நான் பின்னாடியே அவர் இப்படி என்ன அப்படின்னா எல்லாத்துக்கிட்டையும் இந்த சமூகம் வந்து என்ன வந்து அப்படிதான் பாக்குது அப்படிங்கும்போது ஒரு அப்படிங்கிறது எப்படிமா அப்படிங்கிறதுக்கான வார்த்தையை சொல்லு. நீ அன்னைக்கு ஒரு விஷயம் பாரு விஜய், இங்க பாரு ஒரே ஒரு விஷயம் இருங்க. ஏற்கனவே 3 பொண்ணு இருக்கு, பையன் இருக்கான். இது பேர்ல இல்லாத அந்த மகள் பாசமோ மகன் பாசமோ அவன் மேல வருது இருக்குதுன்றத நீங்க எந்த அளவுக்கு உள்வாங்கிட்டு தெரிஞ்சுக்கிறேன். அதுதான் சொல்ல வரேன். இன்னைக்கு சுதா மேல இல்லாத என் மேல எதுக்கு இப்போ உங்களுக்கு இவ்வளோ ஆக்காது, என் மேல பாசம் காமிக்கிறீங்களா? இல்லைன்னு சொல்ல, நானும் அந்த பாசம் இல்லாம இருந்திருக்கிறேன். ஆனா ஏன் இந்த அளவுக்கு மீன் போனா அவர் அதுக்கு ஒரு விளக்கமே கொடுப்பாரு. என்னன்னா இயக்கத்தை சார்ந்து நீ வருவேங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குதுமா, எனக்கு மகளாகவும் இயக்கத்தை சார்ந்து நீ வருவீங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு அப்படிங்கிற ஒரு காரணம் தான் அப்படிங்கிறது. அதெல்லாம் ஒரு கட்டத்துல எப்ப எனக்கு மக்கள் மன்றம் போனதுமே அதெல்லாம் போய் இது வந்து இதுக்கு மேல வந்து இது மூவ் பண்ண முடியாதுன்னு தான் நான். ஆனா வந்து அவரை கேட்காம எதையும் செய்ய விட மாட்டாங்க. அந்த அளவுக்கு எனக்கு ஒரு நெருக்கடி சூழலான ஒரு சூழ்நிலை பிரச்சனையை வந்து இவங்க மிரட்டுறாங்க அவங்க மிரட்டுறாங்க, நீ பாத்துக்கோ பத்திரம் இப்படி சொல்லி 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 ஒரு பயத்தை வந்து பய வலையத்தை வச்சிடறாங்க. இவரோட அவங்களே வந்து சொல்ல முடியாம இருக்கிறாங்க. டைரக்டா ஒரு கடத்துல சொல்லிட்டாங்க, இனி விட்டுருங்க தோலை, சும்மா சும்மா போன் பண்ணாதீங்க, கேட்காதீங்க, அவங்கள விட்டுருங்க, அவங்க ஃப்ரீயா விடுங்க. அவங்க ரொம்ப வந்து மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்கிறாங்க. திருப்பி நீங்க அவங்களை இப்படியே கேட்டுட்டு எதுனா அவங்க எதுவுமே செய்ய முடியாம ரொம்ப இதாயிடுறாங்க. நீங்க விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம், அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நாங்க பாத்துக்கிறோம்ட்டாங்க. ஒரு கட்டத்துல அவர்கிட்ட திரும்பி நிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன சொன்னாலும் கேட்டுட்டே போயிட்டு இருந்தேன்னா திரும்பி நிக்க ஹாஸ்டல் மாத்து இவங்க சொல்ற அந்த வார்த்தைகள் வந்து அவர் என்ன சொன்னாலும் உண்மையா இருந்தது. அப்பெல்லாம் உண்மையா இருந்தது, நம்புனேன். அதுக்கப்புறம் அந்த சொன்ன வார்த்தைகள் எல்லாமே வந்து நம்பக்கூடிய அளவுக்கு இல்லை. ஏன்னா நான் அதுக்கப்புறம் நான் ஒரு இடத்துக்குள்ளேயே இருந்தேன். அப்ப வந்து ஒரு இதுக்குள்ளேயே இருக்கிறப்ப என்னை சுத்தி என்ன நடக்குதுங்கிறது எனக்கு தெரியாம, அந்த நிதர்சன வாழ்க்கை என்னங்கிறது தெரியாம இருந்தது. இப்ப நான் வெளியே வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பரவலா என்ன ஒரு இருக்கு எப்படிதான் இருக்குங்கிறது எனக்கு தெரிய ஆரம்பிக்குது. எனக்கு 4 பக்கம் இருந்து செய்திகள் வருது இல்லையா? அப்படி வரும்போது இவர் சொல்றதெல்லாம் வந்து அது பொய், இதுக்காக தான் இப்படி சொல்றாரு, ஏன் இப்படி சொல்றாரு அதை யோசிக்கிறதுக்கு எனக்கு 2 நாள் டைம் எடுக்கும். அப்ப இதுக்குதான் அவர் போறாரோ, ஒரு கட்டத்துல எனக்குள்ளேயே ஒரு டிசைட் பண்ணி கொண்டு வரப்ப ஒரு தவறான எண்ணத்துக்கு போறாரோ. சோ இப்ப இவர் வந்து அந்த அவரோட கட்டுக்குள்ளேயே அதை வச்சுக்க விரும்புறாரு. என்னை வெளியே விட்டா எங்க இதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாரு. இப்படி எல்லாம் யோசிக்க தோண ஆரம்பிச்சது. நான் உங்ககிட்ட தெளிவா எல்லா இதுவும் சொல்லிட்டேங்க. நான் வந்து இனிமேல் அவரோட இதுக்கு எந்த இதுக்கு வரமாட்டேன். வேணாலும் இந்த நம்பர் வேணா, இது மீடியா நம்பரு வேணாலும் நான் மாத்திக்கிறேன், அதையும் நான் மாத்திக்க நான் தயார். ஆனா அதையும் அவர் வாங்குறது ஒரு 5 நிமிஷம் அவருக்கும் பொறுக்காது, வாங்க முடியும் அவருனாலையும். எந்த வகையிலையும் நான் தொடர்புக்கு வரமாட்டேன். நான் புரிஞ்சுக்காம இருந்தது என்னுடைய தப்பு, அதை நான் உணர்ந்துட்டேன், அவ்வளவுதான். இனி வந்து என்னோட வேலை என்னோட இது நீங்க பேச்சுவார்த்தை வச்சுக்க மாட்டீங்க அவர்கிட்ட எந்த வகையில எனக்கு அவருக்கு எப்பவும் அனைத்தா சொல்லிட்டு இருக்குது, போன் பண்ணாதீங்க பேசாதீங்க பஞ்சது இல்ல. நேத்து முதல்ல அவர் காண்ட இங்க இருந்து போனது சரி, அது போன் பண்ணாம இருக்கணும்னா நீங்க போன் நம்பரை மாத்திடுறீங்க. மாத்தினாலும் வாங்கிடுவாங்க, அது ஒரு தீர்வு கிடையாது. அதுதான் நான் சொல்றேன், நம்ம எடுத்தே பேசக்கூடாது. பர்மனண்டா அதை நிறுத்துறதுக்கு என்ன வழி? இப்ப என்ன பண்றாருன்னா இந்த பொண்ணு எடுத்து பேசாது, எனக்கு போன் பண்றாரு. என் மகளை என்னிடம் பேச சொல்லுங்க, ஒரு மெசேஜ் என் மகளுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படியே வைமா delete பண்ணி கட்டத்திலேயே வந்து திரும்பி நிக்க ஆரம்பிச்சேன். சோ இதனால இவர் மூலமா என்ன இவர் எதிரா மாறிடுவாரு அப்படிங்கிற ஒரு இதுதான் இவ்வளவு நாள் வரைக்கும் வந்து ஒரு பொறுமைக்கு ஒரு இது பரவாயில்ல, ஓட முடியாது, இதுக்கு மேல ஓட முடியாது. அப்படி அவர் மேலமா பிரச்சனை வருங்கிற பட்சத்துல நான் மீடியா கடைசி பட்சம் தான் பிரஸ் தான், கடைசி பட்சம் பிரஸ் தாங்கிற ஒரு முடிவுல தான் இருந்தேன். ஆனா வந்து இவங்க தரப்புல இருந்து எனக்கு என்ன இருக்குங்கிறது
என்னங்கிறது இதனால வரைக்கும் எதுவுமே பேசிக்காம நான் முடிவு பண்ண முடியாது இல்லைங்களா? அதுக்காக தெரிஞ்சிச்சு இவங்க என்ன மனசுல இருக்கு. 2500 ரூபாய் கண்டிப்பா போறது பெரிய விஷயம் கிடையாதுங்க. இதுல முழுக்க என்ன தெரியுங்களா, என்னை வந்து வெளியே விடல இது நாள் வரைக்கும். புரியுதுங்களா? இப்ப நான் வந்து ஒருத்தர் மீட் பண்றேன் அப்படின்னா இப்ப அவரோட நான் உங்களை மீட் பண்ணும்போது நீங்க எப்படி என்ன பார்த்து எதையுமே சொல்லுவீங்க? சொல்ல முடியாது. அதே ஒரு கட்டத்திலேயே தான் என்னை அவர் வச்சுட்டாரு. அப்படிங்கும் போது எனக்கு இந்த நிதர்சனம் எனக்கு புரியல தெரியல உனக்கு தெரியலமா அப்படிங்கறதுலயே என்னை வச்சுட்டாரு. அதுதான் உண்மை. நான் அப்பயே நான் உடச்சு வெளியே வந்திருக்கலாம், தைரியமா எடுத்து பேசிருக்கலாம். அதுதான் எனக்கு இப்ப இது நாள் வரைக்கும் தெரியாம போனதுக்கு காரணமே. இன்கேஸ் ஒருத்தர் மீட் பண்ண போறதுனால எனக்கு முன்னாடியே சொல்லியிருப்பாரு. சோ இவங்க போறதுனால அவர் சொன்னாராமா அப்படின்னு ஒரு இது வரும். ரொம்ப அது எனக்கு அதுக்கப்புறம் தான் அதுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். அது ரொம்ப அதனாலதான் இதுதான் காரணம். இதனாலதான் நான் என்னோட ஆக்டிவிட்டிஸ் நான் சொல்றது என்னோட தப்புங்கிறது இதுதான். மாட்டிலே இருக்கிற என்னதான் இதையே மாத்த சொன்னாரு. மாத்தவே மாட்டேன், ஹாஸ்டல் மாத்த மாட்டேன், நான் இங்கதான் இருப்பேன், எவன் வந்து என்னை தூக்கிட்டு போறான் அப்படின்னு சொன்னேன். நம்ம இப்படி எல்லாம் பேசுறேன்னாரு. அவரே நான் ஏற்பாடு பண்றேன், பாரதி மூலியமா வரும், யாரோ ஒரு மூலியமா கொண்டு வந்து கொடுப்பாங்க, இதை மட்டும் பயன்படுத்து. இல்ல எனக்கு போனே வேண்டாம்னு தான் தூக்கி இருந்துட்டேன். மக்கள் மன்றம் போன தூக்கியே இருந்துட்டேன். அது எடுக்கவே மாட்டேன் நான். அதுக்கப்புறம் அவங்களுக்கு தெரியுதா, மகேஷ் எல்லாருக்குமே தெரியும். அதுவே தெரியாம அவ்வளவு தூரம் நான் நம்பி இருக்கிறேன்னா அப்ப எந்த அளவுக்கு பேதையா இருந்திருப்பேன். அதெல்லாம் நிறைய அப்பதான் அனலைஸ் பண்ண. உண்மையா வாழ்க்கைனா என்னங்கறது அனுபவம் அந்த ஆளுகிட்ட இருந்து கத்துட்டான். இவர்கிட்ட இருந்து வந்து யாரையுமே நம்ப கூடாதுங்கிற ஒரு இதை வந்து கத்துக்கிட்டேன். தண்ணி அடிக்கிறவங்க தம் அடிக்கிறவங்க கூட இருக்கிறவங்க ரொம்ப நீங்க வர்றதுக்கு முன்னாடி வடபழனி இதுல இருந்து இங்க வர்ற வரைக்குமே பவர் ஹவுஸ் ஸ்டாப் வர வரைக்குமே இவள நான் பேசிக்கிட்டே நடக்க வச்சே வெயில கூடி எனக்கு அது தெரியல. அவ்வளவு போறதா எங்க கூட்டிட்டு போற பாரதி இத பேசிக்கிட்டே நடந்து கூட்டிட்டு இல்லைங்க பாரதி இதுக்கு மேல வந்து நான் முடிவு பண்றேன். இதனால வரைக்கும் அவரை கடைசியா மறுபடியும் கொக்கி வச்சா அப்படி அவரை பாதிக்கணுங்கிறதுக்காக இது நாள் வரைக்கும் நான் அமைதியா இருந்தேன். இதுக்கு மேல என்னை முழுசா பலிகடாவா கொடுத்து அவரை பாதிக்கிற விதம் வைக்கிற அளவுக்கு என்னால முடியாது பாரதி, என்னை விட்டுருங்க பாரதி அப்படின்னே சொல்லிட்டு வரேன். அந்த பண்ணிட்டு நான் தெளிவா சொல்லிட்டேன். இல்ல இது பிரச்சனை வேற விதமா போகுது மகா, நீ உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நானே வந்து தனியா தான் இருக்கிறேன், நான் வேற என்னோட குழந்தைங்களோட தனியா தான் இருக்கிறேன், அந்த இதெல்லாம் எதுல திருப்பி ரிப்ளை பண்ணாத, எக்காரணத்து கொண்டும் கால் வந்தாலும் அட்டன் பண்ணாத, ரிப்ளை பண்ணாதேன்னு நான் சொல்லிட்டேன். சிறுத்தைகள் வந்து என் குடும்பத்தை பிரிக்கிறீங்க, நம்ம திரும்ப பார்த்து நான் பேசணும் அப்படின்னு நீங்க சொன்னதாகவும் இவரு சொல்லி அப்படியே பிரச்சனை பண்ணாரு. அவனுக்கு வழக்கறிஞரும் இதாவாங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன். வழக்கறிஞரும் உன்னோட வழக்கை நீ எடுத்து வாதாட எப்படிங்க போது அப்படின்னாரு. பரவாயில்ல நானே வாதாடிக்கிறேன்ட்டு நான் எனக்கு வைக்கல இல்லாட்டியும் நானே வாதாடிக்கிறேன் அப்படின்றேன். இன்னுமே நான் கொஞ்சம் தெளிவானதுக்கு கரோதான் அதான் சொன்னாங்க. இல்ல விஜி இது வந்து நீ இவரோட தொடர்பை பேசினா கூட திருப்பி ரிஃப்ளாக்ட் பண்ணாத, ஆனா எதிர்த்து பேசாத. எதிர்த்து பேசி ரொம்ப எதிர்ப்ப வச்சுன்னா அவர் உங்களுக்கு திருப்பி எதிராக மாறுவாரு. அந்த கூடிய சூழலே அவர் தோழர், ஏன்னா அவர் எங்க பேசுனது தெரியுது. ஸோ அதை விட்டுரு. ஆனா இதை வந்து நீ வந்து கேர் பண்ணிக்காத, அட்டன் பண்ணாத. ஆனா நீ வந்து எப்பவுமே அலர்ட்டா இரு, போறதும் சரி வர்றதும் சரி ரொம்ப அலர்ட்டா இரு அப்படின்னு எனக்கு எச்சரிக்கை பண்ணாங்க. அந்த எபிசோட் சொல்லு. கோபால எதுக்கு அங்க வந்தாரு, ஏதோ பிரச்சனையாச்சு போலீஸ், அது என்ன நடந்தது? அது இவருதான் அனுப்பிச்சிருக்காரு. அவன் அன்னைக்கே தெளிவா பேசிட்டேன், உங்களுக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது, நான் என்னோட அவர்கிட்டயே அதான் சொல்லியிருக்கிறேன், உங்கள்கிட்ட அதான் சொல்றேன், எனக்கு ஒரு அடையாளம் வேணும். ஸோ அதை நான் என்னோட வாழ்க்கையை தேடி ஓடுறேன். நீ உனக்கு ஒரு அடையாளம் இருக்கு, நீ ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர், நீ உன்னை பார்த்துக்கோனா எனக்கு எதுவுமே கிடையாது, என் குழந்தை இருக்கு, நான் என்ன கொடுக்க போறேன். நான் அன்னைக்கே தெளிவா சொல்லிட்டேன். அவரு உங்களை பேசாததுக்கு நான் பொறுப்பு இல்லை. என்னுடைய முடிவை நான் அன்னைக்கே தெளிவா வச்சுட்டேன். எல்லாத்துட்டையும் மணியப்பாட்டையும் வச்சுட்டேன், எல்லாத்துட்டையும் வச்சுட்டு நீ யார் வேணா போய் படிக்க, யார்கிட்ட வேணா பேசிக்கன்னு நான் சொல்லிட்டேன். ஆனா அதுக்கப்புறம் வந்து இவன் நான் இங்கதான் வேலை செய்யறேன் என்ன பண்றேன்னு சொல்லி இவரு தான் அனுப்பிச்சது. ஆனா உடனே என்னட்டா நீ ஏன் அவங்ககிட்ட வேலை இந்த கம்பெனில தான் இருக்கிற, நீ ஏன் சொன்ன அப்படின்னா அது எப்படி தெரியாம போகும், சோசியல் மீடியால எப்படி வந்து தெரியாம போகும். உடனே நீ சொன்னதுதான் தப்புன்னு என் மேலேயும் திருப்பி குற்றச்சாட்டை வச்சாரு. நான் விரும்பினது உண்மைதான். எனக்கு ஒரு ஆறுதல் கண்டிப்பா எல்லா பெண்களும் இருக்கக்கூடிய கணவன் மனைவின்னு சொல்லி 4 மாசம் நீங்க தங்கி இருந்தீங்க, அதெல்லாம் வேற வழி இல்லாம இருந்தேன், வேற வழி இல்ல. அப்ப நான் ஸ்வீட் வாங்கி கொடுத்துட்டு அஜா வந்து எங்க 2 பேருக்கு திருமணம் வேற வழி இல்ல. இப்படிதான் அவர் சொல்ல வச்சாரு. இப்படினே நீ பார்த்தோம் டைவர்ஸ் போட்டுட்டீங்க. அப்பதான் இவங்க எல்லாருமே அடிச்சு என் மேல ஸ்கூல்ல வந்து ஒரு இமேஜ் வந்து டோட்டலா இவங்களுக்கு சேர்த்து மாறினது காரணம் அதுதான். இவங்களோட வட்டத்துல இருந்து நான் என்ன ஆயிட்டேன்னா, நான் மக்கள் மன்ற போனடியுமே நான் திரும்ப ஆரம்பிச்சிட்டேன், கொஞ்சம் கொஞ்சமா திரும்ப ஆரம்பிச்சிட்டேன். அதுவே இவங்க எல்லாத்துக்கும் பெரிய அதிர்ச்சி.
அதுல இருந்துதான் என்னை வந்து